நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் இருதய சுத்தம் என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க தொடங்கினோம். மறுபடியும் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 10வது வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தாவீது எந்த சூழ்நிலையிலிருந்து இந்த ஜெபம் அல்லது விண்ணப்பத்தை தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிறான் என்பதை கடந்த வாரத்திலும் உங்களுக்கு சொன்னேன். இந்த சங்கீதம் 51 குறித்து வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கும் கேட்டிருக்கிறவர்களுக்கும் வாசிக்கிறவர்களுக்கும் ஒரு அளவுக்கு தெரியும். தேவனுடைய கற்பனையின்படி நடந்து தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமான ராஜாவாயிருந்த அல்லது பிரியமான மனுஷனாயிருந்த தாவீது தேவ கற்பனையை விட்டு விலகி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவம் செய்து விடுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறி போடுகிறான். கர்த்தர் கொடுத்த பிரமாணத்தை. அந்த பாவம் அவன் செய்யும் போது அவனுக்கு பாவமாய் தெரியவில்லை, இது தவறு என்று தெரியவில்லை. அவனுக்குள்ளால இருந்ததெல்லாம் என்னை பார்க்கலும் மேன்மையானது என் சேவகனிடத்தில் இருக்கக்கூடாது, என்னை பார்க்கலும் மேன்மையான ஒன்று என் சேவகனிடத்தில் இருக்கிறது, அது எனக்கு வேண்டும் என்று சொல்லி எடுத்துக்கொள்கிறான். எவ்வளவுதான் நம்ம தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் பிரியமானவர்களாய் நடந்தாலும் நம்ம செய்கிற எல்லா காரியத்திற்கும் தேவன் துணை நிற்பார் என்று நம்ம யாரும் நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. செய்து முடித்து விட்டான், இப்ப அதோட விட்டிருந்தா பரவாயில்லை. அவளுடைய கணவனாகிய உரியா தன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கவில்லை என்பதற்காக போர் முனையிலே அவனை நிறுத்தி அவனை சாக கொடுக்கிறவனாய், குற்றமற்ற அவனுடைய இரத்தத்தை சிந்துகிறவனாக தாவீது மாறி போகிறார். இப்பதான் நாத்தான் என்கிறதான தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். அவன் வந்து ஒரு ஓமையாக அந்த காரியத்தை அவனுக்கு புரிய வைத்ததான வேளையில் மிக வேகமாக யார் அந்த மனிதன், அவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அதே தாவீது வெகுண்டு எழும்போது நாத்தான் சொல்றான், நீ இதே அந்த மனுஷன், இவ்வளவு காரியங்களை நடப்பித்தவன், இப்ப கோபப்படுறிய இந்த அநீதி என்னுடைய தேசத்திலே என்னுடைய ஆளுகையிலே நடந்து விட்டதென்று அந்த ஆளுகிற நீதான் இந்த காரியத்தை நடப்பித்தவன் என்று சொல்லி சொன்ன போது நல்ல கவனிங்க, அவனுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்டவனாக தேவனுடைய இரக்கத்திற்காக வரப்போகிற தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக தான் இழந்து போன அந்த ஆவிக்குரிய உன்னதமான அனுபவங்களை மறுபடியும் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக தேவ சமூகத்திலே தன்னை உடைத்து ஊற்றி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவர்கிட்ட சொல்லுவான், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு என்ன பண்ணிராதையும் எடுத்துக்கொள்ளாமலும் இரும் ஆண்டவரே. உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இப்ப என்ன ஆயிற்று, என்னுடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை நான் இழந்திருக்கிறேன், ஆவியில இருந்ததான உற்சாகத்தை நான் இழந்து போயிருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிறேன். உம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டதை போல, உம்முடைய பிரசன்னத்திற்கு தூரமானவனை போல நான் இப்பொழுது உணர்கிற ஒரு வெறுமையையும் அந்தகாரத்தையும் என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்கிறேன். இன்னும் ஒன்றை செய்யும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை மட்டும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி தாழ்த்தி தன்னுடைய குற்றங்களுக்காக அல்லது பாவத்தை மூடி மறைக்காதபடிக்கு நிவாரணம் தேடின தாவீது தான் இப்ப சொல்றான், இந்த பாவத்திற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, இந்த இச்சை எனக்குள்ளால வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த கொலைவரி எனக்குள்ளால வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, சுத்த இருதயம் என்னிடத்தில் இல்லை. என்னிடத்தில் சுத்த இருதயம் இருந்திருக்க வேண்டும். நான் உம்முடைய கற்பனையை விட்டு எப்பொழுது வழி விலகினேனோ
அப்பொழுதே சுத்த இருதயத்தை நான் இழந்து விட்டேன். என்னுடைய இருதயத்தின் சுத்தத்தை இழந்தபடியினால இருதய மாறுபாடானவைகளை சிந்திக்க தோன்றிற்று. இருதய மாறுபாடானவைகளை சிந்தித்தபடியினால என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு இவ்வளவு பெரியதான இழப்புக்குள்ளாய் நின்று கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆகையினால சுத்த இருதயத்தை ஒரு முறை கூட என்னிலே என்ன பண்ணிரும்? சிருஷ்டியும் உருவாக்கிறோம். என் இருதயத்தில் சுத்தத்தை சிருஷ்டியும் உருவாக்கிரும் ஆண்டவரே. அந்த இருதயம் சுத்தமாயிருக்கட்டும் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக வேண்டுகிற வேண்டுதல் தான் அது. வேறையும் சில வசனங்களை சொன்னேன். நம்முடைய இருதயத்தை அசுசிப்படுத்துகிற காரியம் என்ன என்று சொல்லி மார்க் 7:20 முதல் 23 வரையிலான வசனங்களை உங்களுக்கு சுட்டி காண்பித்து விட்டு எதற்காக இருதயம் சுத்தமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு காரியத்தை நாம் மேலோட்டமாக சென்று விடலாம் என்று நினைத்து ஆண்டவர் நம்மை ஆழமான ஒரு அனுபவத்திற்குள்ளாய் கொண்டு சென்றார். நம்மோடு கூட கர்த்தர் மனம் விட்டு பேசினார், முகமுகமாய் பேசினார். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட நன்றாய் வெளிப்படுத்துகிறதை என்னுடைய ஆவியிலே நான் உணர்ந்தேன். முதலாவது எதுக்கு தெரியுமா? தேவனுடையதான பிள்ளைகளுக்கு இருதய சுத்தம் வேண்டுமா? இருதய சுத்தம் எதற்கு வேண்டுமாம்? வேதம் என்ன சொல்கிறது? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? சுத்த இருதயம் வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியுடனே ஆராதித்து வந்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுவார். இருதய சுத்தமில்லாத ஆராதனை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். ஆராதனைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணத்தை பிடித்துக் கொள்கிறோம், ஆவியோடும் உண்மையோடும் என்பது. அந்த உண்மை என்ன, ஆவி என்ன என்கிற அர்த்தத்தை நம்மில் அநேக பேர் புரிந்து கொள்வதில்லை. ஆவி என்பது இசைக்கருவிகளை வேகமாக வாசித்து வேகமாக பாடின உடனே கரங்களை கொட்டி உணர்ச்சிக்கு இடம் கொடுப்பதுதான் என்று நினைக்கிறோம். அதுவல்ல. நம்முடைய மாமிசத்தின் சிந்தைகளையும் கிரியைகளையும் அழித்துவிட்டு, சுயத்தை அழித்துவிட்டு ஆவியின் அனுபவத்திற்குள்ளாய் மாறுகிற எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த வேத வாக்கியத்தின்படி இதுவரைக்கும் இருந்ததான சுயத்தின் ஆவிகளை எல்லாம் அழித்து போட்டு தேவன் விரும்புகிறதான உள்ளத்தின் புதிய ஆவியாகிய தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற அந்த பிரமாணத்தை நம்ம மறந்துட்டோம். அல்லேலூயா. அதனால தான் சொன்னாரு, ஆவியோடும் உண்மையோடும். உண்மைக்குள்ளால என்ன இருக்கு? சுத்தம் இருக்கிறது. ஆமென். ஒழுக்கம் இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது. நான் இன்னைக்கும் அதுக்குள்ளால இறங்கிட்டேன்னா அங்கிருந்து வெளியே வர மாட்டேன். ஆனால் அவ்வளவு ஆழமான காரியங்கள் அதுக்குள்ளால இருக்கு. இரண்டாவதாக, ஏன் இருதயத்தில் சுத்தம் வேண்டும் என்று தாவீது கதறுகிறான்? சுத்த இருதயத்திலே என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி ஏன் தாவீது கதறுகிறான்? சங்கீதத்தின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதம். என் இருதயம் சுத்தமாய் இருப்பதனாலே எனக்கு என்ன பலன்? வாசிக்கலாம். 1வது வசனம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு, தேவ ஜனங்களுக்கு, தேவனுடைய சரீரமாகிய சபைக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். ஆமென். தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே நல்லவராயிருக்க வேண்டுமே ஆனால் உன் இருதயம் மாறுபாடானவைகளை சிந்திக்காத இருதயமாய், மாய்மாலம் இல்லாத இருதயமாய், வேஷம் இல்லாத இருதயமாய், உண்மையும் சத்தியமும் உள்ள இருதயமாக சுத்தமாயிருக்க வேண்டும். இல்லைன்னா தேவன் யாரா மாறிடுவாரு? கெட்டவரா மாறிடுவாருன்னா அதுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் தேவன் என் ஜெபத்திற்கு
செவி கொட்டார் என்று சொல்லி தாவீது சொல்ல. நீங்க இப்ப நினைக்கலாம், ஆண்டவர் நான் ஜெபிக்கிறதுக்கெல்லாம் பதில் தரார், அப்போ எனக்கு உள்ளால என்ன கிடையாது, அக்கிரம சிந்தை கிடையாது, என் இருதயம் சுத்தமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவ்வளவு எளிதாக உங்களை குறித்து தீர்ப்பு எழுதிடக்கூடாது. என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு இயேசு சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்படியும் எல்லாம் கிடைக்குதான்னா இல்லை, எல்லாம் தரவும் மாட்டார். நீங்க என்னதான் ஜெபம் பண்ணினாலும் அவர் தம்முடைய சித்தமானபடி உங்களுக்கு கொடுக்கிற தேவன், சித்தமானதை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. சரி, நம்ம இப்ப வசனத்திற்கு திரும்பிடுவோம். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு, இஸ்ரவேலர் என்றால் யார்? தேவ ஜனங்கள். அப்ப சுத்த இருதயம் உள்ள தேவ ஜனங்களுக்கு தேவன் யாராயிருப்பார்? நல்லவராயிருப்பார். நல்ல தேவனாக உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டுமே. ஆனால் நல்லவராயிருக்கிற தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு இருக்க வேண்டுமே. ஆனால் உங்க இருதயம் எல்லா வேளைகளிலும் சுத்தமா இருக்க வேண்டும். இருதயத்திலே கசப்புகள் இருக்கக்கூடாது, வைராக்கியங்கள் இருக்கக்கூடாது. யாதொரு வேர் எழும்பி அநேகம் பேரை என்ன பண்ணிடக்கூடாது? தீட்டுப்படுத்திடக்கூடாது. அந்த வேருக்கு பேர் என்னது? கசப்பான வேர் என்று சொல்லி வேதம் சொல்லுது. கசப்பான வேர். யாரை குறிச்சும் ஒரு கசப்பு நம்முடைய இருதயத்துக்குள்ளால இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளதென்று இல்லாததை இல்லை என்றும் சொல்லணும். ஒருத்தரை எனக்கு பிடிக்கலையா, இது நீங்க இப்படி பண்றது எனக்கு பிடிக்கல, அது என்னுடைய இருதயத்திற்கு வேதனையாய் இருக்கிறது என்று சொல்லி வெளிப்படையாய் சொல்லணும். ஐயோ அவர்கள் என்ன தப்பா நினைச்சிருவாங்க, அதை மூடி உங்களுடைய இருதயத்துக்குள்ளால வச்சுக்கிட்டு சுத்தத்தை இழந்து போலியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. வெளிப்படையாக அவர்களை பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் சொல்லி அவர்களை விசாரிக்கிறதை போல விசாரித்து அவர்கள் மேல் கரிசனை உள்ளவர்களை போல உங்களை அடையாளம் காட்டிக் கொள்கிற அதே வேளையில் அவர்களை குறித்த மாறுபாடான சிந்தைகள், அவர்களை குறித்த கசப்பான சிந்தைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள், உங்களுடைய சந்தோஷத்தை இழக்க செய்கிற கசப்பான காரியங்கள் உங்களுக்குள்ளால இருந்து எழும்பி அது உங்களோடு கூட அல்ல அநேக பேரை தீட்டுப்படுத்தத்தக்கதாக இருதயத்தின் சுத்தத்தை நீங்கள் இழக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. எல்லா வேளையிலும் தேவன் எனக்கு நல்லவராகவே இருப்பார். ஆமென். அந்த தேவன் நல்லவராகவே இருப்பார் வேணுமென்னா என் இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். என் இருதயம் உன்னிடத்தில் செவ்வையாய் இருக்கிறது போல உன்னுடைய இருதயம் எங்கிட்ட செவ்வையாய் இருக்கிறதா என்று சொல்கிறதான கேள்வி நமக்குள்ளால எழும்பணும். செவ்வையாய் இருக்கணும். ஒருத்தங்களை குறிச்ச கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அதை பேசி உடனே முடிவுக்கு கொண்டு வந்துடணுமே தவிர மனசுல வச்சுக்கிட்டு அவமதிக்காதிருங்கள். யாரை குறித்தும் தப்பான எண்ணம் உருவாவதற்கு இடம் கொடுக்காதீங்க. ஒரு சின்ன முளை எழும்புவதற்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது பெரிய செடியாய் மாறிடும். உங்களுக்குள்ளால முழு இருதயத்தின் சுத்தத்தை இழக்க செய்திடும். இப்ப அகம் சுத்தம் இழந்திருக்கும், வெளி சுத்தமா இருக்கும். நீங்க யாரா இருக்கிறீங்க? பரிசேயரை போல, வேத பாரகரை போல பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உள்ளேயோ என்ன இருக்கிறது? அழுக்கு இருக்கிறது, அசுசி இருக்கிறது. உங்க வெளிப்படமான சரீரத்தை சுத்தமா வச்சுக்கிட்டு, வஸ்திரத்தை சுத்தமா வச்சுக்கிட்டு, உங்க உள்ளான பாத்திரமாகிய இருதயத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சுத்தம் இல்லாம இருந்தீங்கன்னா தேவன் எப்படி உங்களுக்கு நல்லவராயிருக்க முடியும்? அதான் வேதம் சொல்கிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லைன்னு சொல்லணும். ரெண்டு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கக்கூடாது. பார்வைக்கு வெளியே அவ்வளவு அழகா இருக்கும், பளிங்கு கற்களால் எல்லாம் வளர்ந்து, ஆனா உள்ளால என்னதான் இருக்கு? நாரி போன, அழுகி போன, நாற்றம் எடுக்கிற பிரேதம் இருக்கிறது.
அசுசி இருக்கிறது, மனுஷனுடைய எலும்புகள் இருக்கிறது. மேன்மை என்று சொல்வதற்கு அங்க ஒண்ணுமே இல்லை. நம்முடைய வெளிப்புறத்தை வச்சு நீங்க உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. ஐ ஆம் பர்ஃபெக்ட். என்னைக்காவது உங்களுடைய மனசாட்சி உங்களை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு நீங்கள் இடம் கொடுத்திருக்கிறீர்களா? நான் அடிக்கடி சபைக்கு சொல்லுவேன், பாஸ்டர் அப்படின்னு ஒன்று நான் எப்பவோ கொன்னுட்டேன். அது உயிரோட இருந்தது வரைக்கும் என்ன பார்த்து அப்பப்ப எனக்கு விரோதமாய் அது சாட்சி இட்டுக்கிட்டு இருந்துச்சு. நான் பார்த்தேன், நீ உயிரோட உணர்வோடு இருந்தாதானே எனக்கு விரோதமா சாட்சி இடுவ. எனக்கு விரோதமாகவே நீ சாட்சி இடணும்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். இப்ப பாரு, மனசாட்சி என்கிற ஒன்று எனக்குள்ளால இல்லாம நான் கொன்று விடுகிறேன் என்று கொன்னுட்டேன். இப்ப மனசாட்சி என்கிற ஒன்று எனக்கு இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க, எந்த வாசனை எனக்கு தெரியாது, எந்த டேஸ்டும் எனக்கு தெரியாது, எதை எடுத்து வாயில வச்சாலும் ஒன்று போலயே இருக்கும். கசப்புக்கும் இனிப்புக்கும் வித்தியாசம் தெரியல, புளிப்புக்கும் உவர்ப்புக்கும் வித்தியாசம் தெரியல, ருசி எப்படி இருக்கு ருசி இல்லாம எப்படி இருக்குன்னு தெரியல. நான் சாப்பிடுகிற அந்த காரியங்கள் என்ன எப்படி எல்லாம் எனக்கு பிளைனா ஒன்று போல இருக்கும். இருதயம் சுத்தமிழந்தவனுடைய வாழ்க்கை அப்படிதான். உள்ளுக்குள்ளால் அசுத்தத்தையும் அழுக்கையும் வைத்து வெளிப்புறத்தை சுத்தமாய் வைத்திருக்கிறவனுடைய வாழ்க்கையும் அப்படிதான். எப்ப மனசாட்சி என்கிற ஒன்றை அவன் கொல்லுவதற்கு துணிந்தாலோ அப்பொழுதே என்ன சம்பவிக்கிறது தெரியுமா? எல்லாம் சரியாய் தோன்றுகிறது, எல்லாம் ஒன்று போல தெரிகிறது. நன்மையும் தீர்மையும் வேறு பிரித்து அறிகிற உணர்வு இருதயத்திற்கு இல்லாமல் போகிறது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி வாழுகிற ஒரு நிலைமைக்கு மனுஷன் தள்ளப்பட்டு போகிறான். இந்த காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனை, கன்னிகையை, பிரிய சகோதர சகோதரி, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரே நீர் நல்லவர் என்று சொல்கிற உங்களுடைய வாழ்க்கையில அவர் நல்லவராயிருப்பதற்குரிய இருதய சுத்தம் உண்டோ? உண்மையின்படி நீங்கள் எல்லாவற்றையும் யோசிக்கிறவர்களாய் செய்கிறவர்களாய் இருக்கிறீர்களோ, சிந்திக்கிறவர்களாய் இருக்கிறீர்களோ? உங்கள் இருதயத்தை சிந்திக்கிறதை தான் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் உச்சரிக்கிறது என்று சொல்லி உங்களில் எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும்? இருதய மாறுபாடானவைகளை சிந்திக்கிற அதே நேரத்தில் உங்களுடைய உதடுகள் அவர்களை புகழுகிறது, அவர்களை கனம் பண்ணுகிறது. வீணான ஒரு சோத்திரத்தை பார்த்த உடனே ஆத்திரமா சொல்றீங்க, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு சொல்றீங்க. அவர்களை குறித்ததான நல்லெண்ணம் என்கிற ஒன்று உங்களுடைய இருதயத்திற்குள்ளாய் வைத்துவிட்டு தான் அப்படி சொல்லுகிறேன். நான் சொல்லுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்கிற அந்த பிரைஸ் தி லார்ட் என்கிற வார்த்தை உண்மையும் உத்தமமாய் இருக்கிறது என்று சொல்லி உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதற்கு நீங்கள் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி ஏன் தேவனை துக்கப்படுத்துகிறீர்கள்? உங்க இருதயத்தை, உள்ளத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்வதற்கு தவறிவிட்ட நீங்கள் ஏன் வீணான ஒரு ஸ்தோத்திரத்தை எங்கே பண்ணுகிறீர்கள்? ஏன் நடுக்கிறீர்கள்? நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களை போல ஏன் உங்களை அடையாளம் காட்டிக் கொள்கிறீர்கள்? நீங்க பிரைஸ் தி லார்ட் சொல்லணும்னாலும் அந்த மனுஷனை குறித்ததான நல்லெண்ணம் உங்களுக்கு வேணும் இல்லை. நீங்கள் மனுஷனுக்கு அல்ல, தேவனையாக்கம் சொல்றீங்க. பிரைஸ் தி லார்ட்ங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? இன்று இந்த மனிதனை அல்லது இந்த மனுஷியை சந்திக்க செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு அதே உள்ளத்துக்குள்ள நாசமா போனவன் வந்தா இன்னைக்கு இந்த மூஞ்சில முழிச்சிட்டேன், இன்னைக்கு விளங்குனது போலதான். எதற்காக ஒரு வேஷம் தரிக்கிற பிரைஸ் தி லார்ட்? நீ பிரைஸ் தி லார்ட் சொல்லலன்னு யார் அழுதா? ஆண்டவர் உங்ககிட்ட வந்து கேட்கிறாரா, ஏன் பிரைஸ் தி லார்ட் சொல்லல? ஏன் நீ அவனை பார்த்த இல்ல, அவளை பார்த்த இல்ல, ஏன் ஸ்தோத்திரம் சொல்லல, ஏன் பிரைஸ் தி லார்ட் சொல்லலன்னு ஆண்டவர் உங்ககிட்ட வந்து கேட்டாரா? அவரே நீ சொல்ல ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிறாரு தெரியுமா? ரெண்டு
செவியும் மூடிக்கிட்டு கண்ணை இருக்க முடிகிறாரு. இப்ப வீட்டில எல்லாம் நீங்க பார்க்க முடியாது. சில காலங்களுக்கு முன்னால இருக்கிற வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய பணக்காரங்க வீட்டில் 2 காம்பவுண்டு கேட்லையும் பில்லர் இருக்கும், அதுல 2 சிங்கத்தை வச்சிருப்பாங்க. வீட்டு அந்த வெளியில மேலே இருக்கிற வீட்டு மட்டம் மேல் மட்டத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, 3 குரங்க வச்சிருப்பாங்க. ஒரு குரங்கு வாயை மூடிக்கிட்டு இருக்கும், நான் எதுவும் பேச மாட்டேன். ஒரு குரங்கு 2 கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும், நான் எதையும் பார்க்க மாட்டேன். ஒரு குரங்கு 2 செவியையும் இப்படி விரலை விட்டு அடைச்சுக்கிட்டு இருக்கும், நான் எதையும் கேட்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், கேட்க மாட்டேன். நிறைய பேருடையதான துதியை பார்த்த உடனே ஆண்டவர் கண்ணையும் செவியையும் மூடிக்கிறார். அதுக்கு மறு உத்தரவு கொடுக்க முடியாதபடி வாயை மூடிக்கிறார். ஏன்னா இருதயத்தில் சுத்தமே இல்லாம துள்ளி குதிக்கிற ஒரு கூட்டம், கசப்பையும் வைராக்கியத்தையும் வச்சுக்கிட்டு துள்ளி குதிக்கிற ஒரு கூட்டம், உண்மை இல்லாமல் துள்ளி குதிக்கிற ஒரு கூட்டம், மனசாட்சியே இல்லாம துணிகடம் கொண்டு நடக்கிற ஒரு கூட்டம். தாவீது சொல்றாரு, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு தேவன் நல்லவராயிருக்கணும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 136ஆம் சங்கீதம் 1வது வசனம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஐயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். எதுக்காக நான் துதிக்கணும்? கர்த்தர் நல்லவராயிருக்கிறபடியினால நான் துதிக்கணும். நல்ல தேவனை நான் என்ன இருதயத்தோட துதிக்கணும்? சுத்த இருதயத்தோடு துதிக்கணும். நல்ல தேவனை துதிக்கிற இருதயம் சுத்தம் இல்லைன்னா அந்த துதி எதுவா மாறிடுது? துணிகரம் நிறைந்த உசியாவினுடைய தூபங்காட்டுதலாய் மாறி போகிறது. தகுதியே இல்லை, துணிகரம் கொண்டு தூபங்காட்ட போறான் மகா பரிசுத்த ஸ்தலத்தை. தேவன் அங்கீகரித்தாரா? இல்ல. ஏன்? அவனுடைய இருதயத்தில் இப்ப சுத்தம் கிடையாது. மேட்டிமை சிந்தை அவனுக்குள்ளால நிரம்பி இருக்கிறது, அக்கிரம சிந்தை அவனுக்குள்ளால நிரம்பி இருக்கிறது. அவன் துதிக்கிற அந்த துதி, அதாவது தூபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறதா இல்லை. ஹல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராயிருக்கிறவர் என்று சொன்னது அதே வேதம் சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். அவர் நல்லவர் என்று நினைத்து உணர்ந்து உண்மை இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கணும். உத்தம இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கணும். சும்மா எல்லாரும் துதிக்கிறாங்கன்னு நாம் துதிக்க கூடாது. எல்லாருக்க சத்தத்துக்கு மேலே எனக்கு சத்தம் நிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நாம் துதிக்க கூடாது. பாஸ்டருக்கு சத்தம் என்ன சத்தம், அவருக்கு மைக் என்ன மைக்கு. நான் துதிக்கிறேன் பாரு துதி. அதுக்காக நான் வாயை திறந்து துதிக்க கூடாதா? யாரு சொன்னது? வாயை விரிவாய் திறன்னு தான் வேதம் சொல்லுது. இருதயத்தில் சுத்தமே இல்லாம மாறுபாடை வைத்து விட்டு அப்படி துதிக்காதுன்னு தான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அந்த துதியின் மேலும் பலியின் மேலும் தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. தேவஜனமே, கணவனை குறிச்ச கசப்பு மனைவிக்குள்ளால, மனைவியை குறிச்ச கசப்பு கணவனுக்குள்ளால, பாஸ்டரை குறிச்ச கசப்பு விசுவாசிக்குள்ளால, பெற்றோரை குறித்த கசப்பு பிள்ளைகளுக்குள்ளால வச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசு. ஓ ஹல்லேலூயா. முதப்படி ஏறுறது வரைக்கும் சண்டை போட்டுட்டு வந்திருப்பாவ. இங்க வந்த உடனே எப்படி ஆவி வருதுன்னு தெரியல, அது என்ன ஆவின்னு தெரியல. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 2 பேரும் மாறி மாறி குற்றம் சாட்டுவார்கள். ஆனா உள்ளால வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன விட்டது யாரு?
நான் கேட்கிறேன், உனக்கு கர்த்தர் கிருபையாய் கொடுத்த கணவனிடத்துல உன்னுடைய இருதயம் சுத்தமாய் இல்லாத போது, கிருபையாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த மனைவியினிடத்துல உன்னுடைய இருதயம் சுத்தமாய் இல்லாத போது, கிருபையாய் உனக்கு கர்த்தர் கொடுத்த பெற்றோரிடத்துல உன்னுடைய இருதயம் சுத்தமாயிராத போது, நீ உன்னை நடத்துகிற ஊழியக்காரங்கிட்ட எப்படி உன்னுடைய இருதயம் சுத்தமாயிருக்கிறது என்பாய்? உனக்கு ஜீவனை தந்து உன்னை மீட்ட ஆண்டவர்கிட்ட எப்படி நீ சொல்ல முடியும் என்னுடைய இருதயம் சுத்தமா இருக்கிறது? அந்த சுத்த இருதயத்திலிருந்து தான் என்னுடைய துதி புறப்பட்டு வருகிறது. ஆண்டவரே, இந்த துதியின் வாசனையை முகர்ந்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி எப்படி நீ சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்லுவேன், ஒரு வீட்டுக்கு உள்ளால போ முன்னால ஏன் தெரியுமா செப்பலை வெளியே கலத்தி விடணும்? உலக பிரகாரமா, சயின்ஸ் பிரகாரமா நீங்க நடந்து வந்ததான வழிகளில் எல்லாம் எவ்வளவு வைரஸ்கள் உங்களுடையதான சப்பல்ல ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது நம்ம வீட்டுக்குள்ளால வந்து நமக்கு பாதிப்பு வராதபடி வெளியே என்ன பண்ணிடணும்? நீங்க போட்டிருக்கிற சப்பலை கலத்தி விட்டுக்கிட்டு போக அறிந்த உங்களுக்கு தேவ சபைக்குள்ளால வர்றதுக்கு முன்னால சப்பலை கலத்தி வெளியே போடுறது போல உன் இருதயத்தை சுத்திகரித்துக்கிட்டு வந்து அந்த சுத்திகரித்தலோடு கூட வீட்டுக்கு போய் மறுபடியும் குடும்பம் நடத்த முடியலன்னா நீ யாரு? எந்த மட்டும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி பட்சிக்கிறவர்களாயிருப்பீர்கள். முதல்ல உன் வீட்டுக்குள்ளால சுத்த இருதயத்தை கொண்டு வா. உன் கணவன் மனைவி உறவுக்குள்ளால சுத்த இருதயம் வரட்டும். பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளால சுத்த இருதயம் வரட்டும். அதுக்கு பிறவைக்கு தான் சபையில் வரும். அதுக்கு பிறவைக்கு தான் ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற ஆராதனையில், அதாவது துதிக்கிற துதியில், ஆராதனையினுடைய பகுதி தான் துதி. அந்த துதியில் அப்படிதான் சுத்த இருதயம் வரும். யோசித்து பார் சபையே, தேவன் உனக்கு நல்லவராக இருக்க அல்லவா விரும்புகிறார். சுத்த இருதயத்தோடு கூட நான் துதிக்கும் போது அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் என்மேல் வைத்த கிருபை பெரிதையா, என்மேல் வைத்த கிருபை பெரிதாயிருக்கிறது. ஆமென். ஏசாயா 54:10 வாசிக்கிறது போல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை என்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று என்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. அந்த கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, அவருடைய கிருபை இல்லைன்னா அவனால எப்படி வாழ முடியும்? புலம்பல் 3:22 எரேமியா புலம்புவான், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. கிருபைக்கு எவ்வளவு மேன்மை தெரியுமா? நீ ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்ட என்கிற அந்த ரட்சிப்பு எங்கிருந்து வந்து தெரியுமா? தேவன் உன்மேல் வைத்த கிருபையிலிருந்து. சுத்த இருதயம் இல்லைன்னா கிருபையை இழந்துருவ. எப்ப ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதான சவுலுக்குள்ளால இருந்த இருதய சுத்தத்தை இழந்துட்டானோ, கசப்பும் வைராக்கியமும் கொலைவரியும் அவனுக்குள்ளால வந்துச்சோ, தனக்கு நன்மை செய்கிறவர்களையும் பகைக்கிற உணர்வு எப்ப அவனுக்குள்ளால வந்துச்சோ, அவன் இருதயத்தின் சுத்தத்தை இழந்து போனான். அதுக்கு பிறகு தேவன் அவனுக்கு நல்லவராய் அல்ல, கிருபையை அவனை விட்டும் அவனுடைய வீட்டை விட்டும் விலக்குகிறவராய் மாறிவிட்டார். கரங்களை கொட்டு. அவனை விட்டும் அவனுடைய வீட்டை விட்டும் கிருபையை விலக்கினார். தாவீதுக்கு போய் சொல்றாரு, நீ ஒழுங்கா இருந்தேன்னா சவுலை விட்டு என் கிருபையை விலக்கினதை போல, அவன் வீட்டை விட்டு என் கிருபையை விலக்கினது போல நான் விலக்க மாட்டேன். உன் மேலையோ உன் வரப்போகிற சந்ததிகள் மேலையோ நான் கிருபையை வைத்து கிருபையை காத்துக்கொள்கிற தேவனாகிருப்பேன். தாவீதே, உனக்கு அணையாத ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய், நல்ல தேவனாய் மாறுகிறார். நல்ல தேவனாய் மாறுகிறார். அடிக்கடி சபைக்கு சொல்லுவேன், இங்கே இருக்கிற அநேகம் பேருடைய பேரண்ட்ஸுடையதான இருதய சுத்தத்தை இழக்க செய்தது என்ன தெரியுமா? பிள்ளைகள். பிள்ளைகள் சொல்றது தேவ வாக்கு. சில பெற்றோர்களுக்கு அது நல்லதா கெட்டதா, பிள்ளை உண்மையை சொல்லுதா பொய்ய சொல்லுதா, பிள்ளை இப்படி ஒரு பிச்சை வந்து நம்மகிட்ட எதுக்காக போடுதுன்னு கூட யோசிக்க தெரியாத பேரண்ட்ஸ். அப்பனை குறிச்சு அம்மா சொன்னா போதும், அதை அப்படியே நம்புகிற பிள்ளைகள். தாயை குறித்து தகப்பன் சொல்லுகிறதை நம்புகிற பிள்ளைகள்.
அதை படிச்சு கொடுக்கிற பாடசாலை நீங்க தான். முடிவில் என்ன பண்றீங்க? பிள்ளைகள் சொல்லுகிறத நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீர்கள். அதுவரைக்கும் மற்றவர்களை குறித்து உங்க இருதயத்தில் இருந்த சுத்தத்தை கசப்பாய் மாற்றுகிறீர்கள், வைராக்கியமாய் மாற்றுகிறீர்கள். கிட்டத்தட்ட நீங்களும் கிருபையை இழந்து கொண்டிருக்கிற சவுல் என்று சொல்லுவேன். தாயை குறித்து சொன்னாலும் சரி, தகப்பனை குறித்து சொன்னாலும் சரி, மற்றவர்களை குறித்து சொன்னாலும் சரி, ஜாக்கிரதையாயிருங்கள். பிள்ளைகளுடைய வார்த்தையில் பிள்ளைகள் சொல்லுகிறத கேட்டுக்கிட்டு தேவ வாக்குன்னு சொல்லி, அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, 25 வயசானதா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் சொல்லுகிறத நம்பாதீங்க. அப்படியே உண்மை தன்மையை சோதித்தறியுங்கள். நீ பெற்று நீ வளர்த்தின பிள்ளைய குறிச்ச ஆழம் உனக்கு இன்னும் புரியலைன்னா, இருதயம் உனக்கு புரியலைன்னா, உன் பிள்ளை எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி கேம் விளையாடும், எந்தெந்த இடத்துல மற்றவங்க பேர்ல பழிய போட்டுக்கிட்டு தப்பித்துக் கொள்வதற்கு வகை தேடுங்கிறது நீ அறியாதிருக்கிற மூடனாய் மூடியாய் இருந்தாயானால் என்ன பிள்ளை வளர்க்கிற? நீ சபைக்குள்ளால வந்து எப்படி சுத்த இருதயத்தோடு கூட தேவனை ஆராதிக்க முடியும்? மனைவி சொல்றதை எல்லாமே தேவ வாக்கென்று நம்புக கணவனா இருந்தேன்னா, கணவன் சொல்லுகிறதெல்லாம் எங்க ஹஸ்பண்ட் சொல்றதெல்லாம் கரெக்ட் கரெக்ட் என்று சொல்லி நீ நம்புகிற மனைவியா இருந்தேன்னா, எப்படி உன்னுடைய இருதயம் சுத்தமடைந்து தேவனை துதிக்க முடியும்? உன்னை துதியில எப்படி தேவன் மகிழுவார்? எப்படி உன்மேலும் உன்னுடைய சன்னதியின் மேலும் சபையின் மேலும் கிருபையின் மேல் கிருபை பெருக ஆரம்பிக்கும்? பிள்ளைகளுடையதான தவறான அணுகுமுறை எத்தனை குடும்பங்களுடைய உறவுகளை உடைத்திருக்கிறது தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? எத்தனையோ பேருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை கேட்டுற ஒரு பழமொழி உண்டு, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆண்டவர் தந்த சுதந்திரம் அது. கர்த்தருக்கென்று வளர்த்தி கர்த்தர் முன்னால கொண்டு நிறுத்த வேண்டியது உன் பொறுப்பு. அது தேவர் சாயலானது, அது காக்க குஞ்சு இல்ல. பிள்ளைக்கு நல்ல புத்திய சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் தப்பு. ஆண்டவர் கணக்கில் கொண்டு வருவாரு. இது நமக்கு தேவ கோபாக்கினையாய் மாறும். தேவ கிருபையை இழந்து விடுவோம். மகனே மகளே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லு. அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய நன்மைகளையும் கொண்டு வருகிறதான மேன்மையாயிருக்கும். கிருபையின் மேல் கிருபை அடைய செய்கிறதா இருக்கும். தேவன் நமக்கு நல்லவராய் இருப்பார் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனையை கற்றுக் கொடுங்கள். சிம்பிளா சொல்றேன். சிலரை குறித்து உனக்குள்ளால இருக்கிற நல்லெண்ணங்களிலே தவறான விதையை விதைக்கிறது யாரு தெரியுமா? நீ தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற உன்னுடைய பிள்ளைகள். தேவ வாக்கு என்று பிள்ளைகளுடைய வாழ்த்தை அப்படி எடுத்துறாத. எடுத்துக்கொள்ள வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்களேன். பரிசீலிக்க வேண்டியதை பரிசீலித்துக் கொள்ளுங்கள். ஆமென். உங்களுக்கு தேவைன்னா சம்பந்தப்பட்ட ஆளை நேரே கூப்பிட்டு கேளுங்க. சிலர்கிட்ட இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி சம்பந்தம், இந்த பிரச்சனை நடக்கும்போது நான் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒன்றும் தெரியாமல் தான் நான் இத்தனை வயசு வரைக்கும். தேவ பிள்ளைகள் கஞ்சாடையாக இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு கஞ்சாடையாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறீங்க? தேவ கிருபையை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. துதிக்க துதிக்க கிருபை பெருகுகிறது போல உங்க துதி கிருபையையும் இழக்க செய்யும். கரங்களை கொட்டி சுத்த இருதயம் இல்லாம தொடர்ந்து தேவனை துதிச்சிங்கன்னா கிருபையை இழந்து போவீர்கள். உங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். சங்கீதம் 34:8 கொஞ்சம் வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்கிறத ருசிச்சாதான் அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். எந்த ஒரு பதார்த்தத்தையும் சிலரை பார்த்துருக்கீங்களா? நல்ல ஒரு பதார்த்தமாக இருக்கும், அதாவது நல்ல ஒரு சாப்பிட்ற பொருளாக இருக்கும், அதனுடைய டேஸ்ட் அருமையாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். பார்த்த உடனே எனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிக்காதுன்னா உன் மட்டும் இருக்கட்டும், ருசிச்சு பாரு, ருசி தெரியும். ருசிக்க வேண்டிய நேரத்தில் ருசித்து அறியாம காலம் சென்ற பின்பு ருசிப்பதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் நல்லவர், என் இருதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா எனக்கு நல்லவர் என்று சொல்லி ருசிக்க வேண்டிய நேரத்தில் நீ ருசித்து பார், அதனுடைய மேன்மை தெரியும்.
நம்பிக்கை தானா பிறக்க ஆரம்பிக்கும். ஆமென். அந்த கிருபை தான் எனக்குள்ளால நம்பிக்கையே கொண்டு வரும். கர்த்தரை துதிக்கணும், அவருடைய கிருபை பெருகும். அவரை ருசிச்சு துதிக்கணும். அவர் எனக்கு நல்லவராயிருக்கிறார். ஆமென். அந்த நல்லவராயிருக்கிற தேவனை நல்ல இருதயத்தோடு கூட துதிக்க ஆரம்பிக்கணும். சுத்த இருதயத்தோடு கூட ஆமென் துதிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். நல்லவர் என்பது ருசி. எல்லாத்துக்கும் அவர் நல்லவர், எல்லா சூழ்நிலைகளுக்கும் நல்லவர். ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. சும்மா பாடினா போதாது. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே எந்நிலையிலும் எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. போதுமேன்னு பாடுனா போதாது, அவரை ருசிச்சுக்கிட்டு பாடணும். பாஸ்டர் நல்லவர்னு சொன்னா போதாது, பாஸ்டர் கிட்ட கொஞ்சம் நெருங்கி. மாம்பழம் இருக்குல்ல, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகா. கடையில் போன உடனே சொல்லுவான், சார் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், புளிப்பு இருக்குமா? இல்லை சார், சுத்தமாக கிடையாது. நான் வேணும்னு நான் உன்னை வெட்டி உங்களுக்கு தாரேன்னு சொல்லி அந்த தோலோட சேர்த்து கொஞ்சம் சதையை வச்சுக்கிட்டு தருவான். நல்லா தான் இருந்தது, புளிப்பில்லை. நல்லா தான் இருந்து, புளிப்பில்லை. 1 கிலோ வாங்கணும்னு போன இடத்துல எத்தனை கிலோ வாங்கிட்டோம்? 2 கிலோ வாங்கிட்டோம். வீட்டில் கொண்டு வந்து தோலை எல்லாம் அழகாக எடுத்துக்கிட்டு அந்த மாம்பழத்துக்குள்ளால இருக்கிற அந்த கொட்டையோட சேர்த்து வச்சு அதில் கொஞ்சம் கூட சதை இல்லாதபடிக்கு வெட்டி ஒரு வாய் வச்சும்போது தான் தெரியுது, அப்பா பல்லு கூசுது. உள்ளால என்ன இருந்துச்சு? புளிப்பு. வெளி தோற்றத்தை பார்த்துக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. என் ஆண்டவரை ருசிக்க 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 மாம்பழத்தை போல இல்லை, மனுஷனை போல இல்லை, ருசி கூடிக்கொண்டே இருக்கும், மறக்க முடியாத ருசியா இருக்கும். ஆமே, என்னையும் அறியாம என் ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை என்கிற ஒன்று பிறக்க ஆரம்பிக்கும். இந்த இயேசு எல்லாவற்றிற்கும் போதுமானவர் என்கிற நம்பிக்கை எனக்குள்ளால உருவாகும். இந்த ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை உருவாகும். பெரும்பாலுள்ள ஸ்திரியை போல இந்த வேதனை நீங்கிறதுக்கு மட்டும் வேதனை நீக்குகிறவராக மட்டும் ருசிக்காத, அதற்குள்ளால ரட்சிப்பு என்கிற ஒன்றை வைத்திருக்கிறாரு, அதையும் ருசித்து பார். நீ கேட்கிற ஒண்ணு கிடைச்ச உடனே இவ்வளவுதான் தேவ வல்லமைன்னு நினைக்காத. நீ கேட்காத அநேக நன்மைகள் உனக்காக இயேசு தனக்குள்ளே வைத்திருக்கிறார். ருசிக்க 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 அது உனக்கு சொந்தமாகி கொண்டே இருக்கும். அவரை ருசிக்க 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 இந்த இருதயம் சுத்தமாகி கொண்டே இருக்கும், இந்த இருதயம் சுத்தமாகி கொண்டே இருக்கும். ஆண்டவர் இன்னும் எனக்கு நல்லவராய் 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 எல்லாவற்றிலும் நல்லவராய் எனக்கு இயேசு மாறுவார். நான் நினைக்கிற ஏதோ 2 கிடைக்கலனாலும் தராம விட்டாலும் என்னை வெட்கப்படுத்தாமல், ஆமே, நான் நினைத்ததற்கு வேண்டிக் கொண்டதற்கு மேலாக எனக்கு தந்து நடத்துறாரு. இவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். நான் நினைச்சதை தரல, ஆனா நான் நினைக்காததெல்லாம் கொடுத்து நடத்துறாரு. நான் நினைச்சது கிடைச்சிருக்கும்னா கூட இவ்வளவு மேன்மையா இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். நான் நினைக்காததை கொடுத்து நடத்துறாரு, எவ்வளவு மேன்மை. அவரை ருசிச்சவங்களுக்கு மட்டும்தான் அவருடைய மேன்மை தெரியும். ஆமென். அவங்க இன்னும் இருதயத்தை சுத்தமாக்கிடுவாங்க, இன்னும் அவரோடு கூட நெருங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னும் அவரை நல்லவராய் அடையாளம் காணுவார்கள். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராயிருக்கிறார். அந்த உணர்வோடு கூட கர்த்தரை துதிக்கணும், கிருபை பெருகும். அவர் நல்லவர் என்கிற ருசிக்க 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 என்ன வரை எனக்குள்ளால நம்பிக்கை பெருக ஆரம்பிக்கும். ஆமே,
அசையா எந்த நம்பிக்கை நங்கூரம் எந்த இயேசுவாய் மாறுவார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நாகூம் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிற தேவன். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஆமென். அங்க வாசிச்சோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்க தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லா சூழ்நிலையிலும் சேதப்படுத்தாதபடி உன்னை பாதுகாப்பதற்கு அவர் உனக்கு அரணான கோட்டையாயிருக்கிற, உன்மேல் கிருபையை விலக்காதிருக்கிற, கிருபையை பெருக பண்ணுகிற இந்த கர்த்தர் நல்லவர், அரணான கோட்டை. அவரை ருசிச்சு நீ நம்பிக்கை வச்சியே, அந்த நம்புகிறவர்களை அறிந்திருக்கிற தேவன். எதுக்கு தெரியுமா? நீ வைக்கிற அந்த நம்பிக்கை வெட்கம் அடைந்து போகாதபடி. நான் இந்த பகல் காலத்தில் தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசுங்கிறதல்ல, உங்களை சூழ்ந்து நிற்கிறதான காரியங்கள் எவ்வளவு பெரிதென்பதல்ல, நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை கிறிஸ்துவை ருசித்து உருவான உண்மை நம்பிக்கையானால், சுத்த இருதயத்திலிருந்து உருவான நம்பிக்கையானால், கர்த்தர் நல்லவர் என்கிறதான உறுதியோடு கூட வைத்த நம்பிக்கையானால், இந்த நம்பிக்கை உங்களை வெட்கமடைய விடாதபடி அந்த நம்பிக்கையை அறிந்திருக்கிற கர்த்தர். நான் நம்புகிறது ருசிச்சவனுக்கு தான் தெரியும். மாமனால வராது, மச்சானால வராது. மச்சான் என்ன செய்வான்னு கழுத்தா இருப்பான். எப்ப தெரியுமா? தத்திர வேலையில். ஒரு கொத்தனார்கிட்ட ஒருக்க கேட்டேன், அவர் மேலே இருந்து கீழே விழுந்துட்டாரு. எப்படி பிரதர் விழுந்தீங்க? இவ்வளவு கவனம் இல்லாமல் நின்னீங்க. அவருக்கு சொன்னார், நான் எங்கள் பாஸ்டர் கவனம் இல்லாமல் நின்னேன். எனக்கு அந்த கையாளுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, ஆனால் அவன் இப்படி செய்வான்னு தெரியல. என்ன பண்ணுனான்னு தெரியுமா? ஒரு முட்டு கம்பை எடுத்துகிட்டு வர சொன்னேன். எடுத்துக்கிட்டு வர்ற வரத்தில் அந்த சாரத்துக்கு போட்டிருந்த முட்டில் ஒரு தட்டு, முட்டு பேர்ந்தது. நான் கீழே ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்டா இப்படி பண்ணுனேன்னு கேட்டால், நான் என்ன பண்ணுனேன்? முட்டு பண்ணுச்சு. டே பார்த்து போகக்கூடாதா, கண்ணு இல்லையான்னு கேட்டால், உனக்கு கண்ணு எங்கே இருந்துச்சு? அவர் 3 மாதம் வேலைக்கு போக முடியல. மேலே ஏற்றி விட்டுட்டு யாரதுக்கெல்லாம் உதவி செய்துவிட்டு முட்டப்படுங்கிற ஆளுங்க நம்ம ஆளுங்க. ஆண்டவரோ நம்பிக்கை வெட்கமடைந்து போகாதபடிக்கு முட்டு கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அரணான கோட்டையா இருக்கிற ஆண்டவர். அதனால தான் வேதம் சொல்ல, இந்த ஒரு பாடல்ல கூட ஒன்று, நீ நம்பும் மனிதர் கைவிடலா, ஆனால் நான் ஒரு போதும் கைவிட மாட்டே. நீ நம்பும் மனிதர் கைவிடலா, ஆனால் நான் ஒரு போதும் கைவிட மாட்டேன். உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. ஜீவனாகிய கிறிஸ்து அவர். நான் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? ஏன் தெரியுமா? நான் சுத்த இருதயத்தோடு அவரை ஆராதிக்கணும். எதுக்கு தெரியுமா? நல்லவராயிருக்கிற அவரை நான் சுத்த இருதயத்தோடு கூட ருசிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனாகிய கிறிஸ்து அவர். ஜீவனாயிருக்கிற மனுஷன் அநேக வேளையில் என் சூழ்நிலைகளை கொடுத்து கேட்டும் கண்டும் இருக்கிறதான வேளையில் செத்தவனா மாறிடுவான். ஆமீன் சொல்லுங்களேன். ஆனால் ஜீவனாகிய கிறிஸ்து என் நம்பிக்கை வெட்கமடையாதபடி, என்னுடைய நம்பிக்கை அறிஞ்சிருக்கிற தேவனாக, எனக்கு உதவி செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறபடினாலே நல்லவர். நமக்கு ஒரு பாட்டு கூட உண்டுல்ல, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கு நல்லவர், உனக்கு நல்லவர், நமக்கென்றும் நல்லவரே. இயேசு நமக்கென்றும் நல்லவரே. அப்படியே ருசிச்சுட்டே இருங்க. ஆமே. நன்மைகள் தானாக வரும். ஆமே. அரணுங்கோட்டையுமாய் மாறுவார். கிருபையின் மேல் கிருபையை பெருகச் செய்கிற ஆண்டவராய் மாறுவார்.
ஆனால் இருதயத்தின் சுத்தத்தை மட்டும் இழந்துடாதீங்க. சங்கீதம் 119:68 கொஞ்சம் வாசிங்க. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் அப்பா. பிரமாணங்களை எதுக்கு தெரியுமா போதிக்க சொல்கிறான்? என் இருதயத்தை சுத்தம் இழந்துடாதபடி நீர் எல்லா வேளைகளிலும் எனக்கு நல்லவராயிருக்கணும் ஆண்டவரே, நீர் எல்லா வேளைகளிலும் எனக்கு நல்லவராயிருக்கணும் ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்கிற நல்லவராயிருக்கணும் ஆண்டவரே. ஆகையினால் இந்த நல்ல ஆண்டவரை நான் இழந்து போகாதபடி, அந்த நல்ல ஆண்டவர் எனக்கு அனுப்புகிற நன்மைகளை நான் இழந்து போகாதபடி, ஆமேன், இருதயத்தின் சுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு ஏதுவாக உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும்னு கேட்கிறான். இருதயம் சுத்தமா இருக்கணும்னா பிரமாணத்தினால் இருதயம் நிரம்பி இருக்கணும், மனப்பாடமாய் அல்ல. என்ன வலது பக்கம் இடது பக்கம் சாய விடாம, வழி தவறி ஒரு காலை தூக்கி வைக்கும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை என்னுடைய காதுகளிலே துணிக்க பண்ணுகிற தேவனுடைய பிரமாணம் என்னுடைய இருதயத்தின் சுத்தத்தை நான் இழப்பதற்கு சூழ்நிலை வரும்போது, அந்த இருதயத்தின் சுத்தத்தை நான் இழக்காதபடி கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருந்து நன்மை செய்கிறவராகவே மாற்றுகிற அந்த பிரமாணத்தை. எனக்கு நிறைய பேருக்கு நிறைய வசனம் மனப்பாடம் தெரியும், பைபிளில் பாதி சிலருக்கு மனப்பாடம் தெரியும். ஆனால் 10 வசனத்தை ஒழுங்கா கை கொண்டு நடக்கிறோமா? அம்மா, ஐயா, சகோதர சகோதரி, வாலிபனே, கன்னிகையே, நிறைய மனப்பாடம் தெரியும். அது தெரியும், இது தெரியும், இப்படி தெரியும், அப்படி தெரியும். நான் கேட்குறேன், 10 கற்பனைய வேண்டாம் ஐயா. புதிய ஏற்பாட்டில் உள்ள 2 கற்பனையை கை கொண்டு நடக்கிறோமோ, கிருபை விலகாதபடிக்கு, பாதுகாவல் விலகாதபடிக்கு, ஆமே ஆமே ஆமே, நன்மை பெருகும்படிக்கு 2 கற்பனை. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் விளபலத்தோடும் ஆண்டவரை நேசிக்கிறியா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல, அதுக்குள்ளால என்ன இருக்கு தெரியுமா? சுத்த இருதயம் இருக்கு. அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறேன் என்கிற 2வது கற்பனை. இந்த 2 கற்பனை முக்கியமான கற்பனை, எல்லா கற்பனைக்கும் மேலானதா இருக்கிற, இந்த கற்பனை போதுமானதா இருக்கிற இந்த கற்பனை 2ஐயுமாவது நீ கை கொண்டு நடக்கிறியா? குடும்ப வாழ்க்கையில் எதுக்குயா ஆளு யாழ்? என்னைக்கு கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாக இணைக்கப்படுகிறோமோ அன்னையிலிருந்து என்ன தெரியுமா? ஓ ஆளு ஏன் ஆள் இல்லை, எல்லாரும் நம்ம ஆளு. உன் குடும்பக்காரங்களை தெரியாதா? உன் குடும்பக்காரங்களை தெரியாதா? என்னத்துக்கு நீயே உனக்கு பல்ல குத்தி நாத்துற? நம்ம ஆளு. உன் ஆளு ஏன் ஆள் இல்லை, எல்லா ஆளும் நம்ம ஆளு. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். எங்க நம் ஆளு ஆளுங்கிற பிரிவினை வருதோ அங்கே இருதயத்தின் சுத்தம் இழந்து விட்டது. முடிஞ்சிச்சா? பிள்ளைகளையும் சொல்லியே வளர்த்துவாங்க 2 பேர் மாறி மாறி. அது வரைக்கும் டாடி அப்பா, அப்பாயை பார்க்கலன்னா பிள்ளைக்கு தூக்கம் வராது. அப்படி பிள்ளையெல்லாம் அப்பனை ஒரு டைப்பாக பார்க்க ஆரம்பிக்கும். குறுன்னு இருக்கும். அப்பனுக்கு அவ்வளவு சீக்கிரம் புரியாது பிள்ளை பாசம். ஏன் நம்ம பிள்ளை வித்தியாசமாக பார்க்குதுன்னு. ஒரு நாளைக்கு திடீர்னு கேட்பாரு, ஏன் மக்களை அப்படி பார்க்க? அண்ணே இல்லை, டேடி போய் இப்போ டி ஆயிரும். டாயை தூக்கியாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் கழியட்டும் லேய் போல. மம்மியை பார்க்கும். அது வரைக்கு நீ என்ன சொல்கிறது நான் கேட்குறது. ஏம்மா அப்படி பார்க்க? ஏன்டா அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை, தெரியும். அடுத்த செகண்டு 2-3 நாளை கூட கழிஞ்சு பார்த்தா போடாக்கி எதிர்ப்பதம் நீங்களே சொல்லுங்களேன். எங்க சொல்லுங்களேன். பாடி இந்த விதையை போட்டது யாரு? பக்கத்து வீட்டுக்காரனா? நம்மதான். நான் பெருசா நீ பெருசா? நம்மதான். பிஞ்சு இருதயத்தில் நஞ்சு விதைய போட்டு, பிஞ்சு இருதயத்தில் நஞ்சு விதைய போட்டு அதில் முள்ள முளைக்க செய்துட்டியே பாவி. மறுபடியும் அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். 68. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதிய ஐயா. நீர் போதிச்சாதான்
சுத்த இருதயத்தை இழக்காமல் நல்லவராகவே உம்மை நான் அடையாளம் காணுவேன். கடைசியாக ஒரே ஒரு வசனம், 100ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக. கர்த்தரை யார் யார் நல்லவரா ருசித்து அந்த நல்ல ஆண்டவரை இழக்காம பிரமாணத்தை கை கொண்டு நம்பிக்கையை வைத்து கிருபையை இழக்காதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய தலைமுறைகளை கர்த்தர் தலைக்கும்படி செய்வார். அவர்களுடைய தலைமுறைகள் தலைக்கும், அவர்களுடைய தலைமுறைகள் தலைக்கும், அவர்களுடைய தலைமுறைகள் தலைக்கும். அவர்கள் வாழ்ந்து ஆமே மகிமையும் கனத்தையும் அடைவார்கள். யாரு? சுத்த இருதயத்தோடு கூட கர்த்தரை நல்லவராய் அடையாளம் காண்டு கொண்டவர்கள். அவர்கள் இந்த பூமியில் சந்ததிகள் இல்லாதவர்களாயிருந்தால் கூட அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது அவர்களை மெச்சிக்கொள்கிற ஒரு சந்ததி இருக்கும். கரங்களை கொட்டி பெற்ற பிள்ளை தூசிக்கும். ஆனால் உன்னுடைய மேன்மையை கண்டு உன் மேல் ஆமே அன்பு வைத்தவர்கள் உன்னை மெச்சிக்கொள்வார்கள். சந்ததிகள் தலைக்கும், தலைமுறைகள் தலைக்கும். அந்த ஆண்டவர் நல்லவருங்கிறத அடையாளம் கண்டு சுத்த இருதயத்தோடு கூட அவருக்கு முன்பாக இருங்க. இருதயத்தில் இருக்கிற எல்லா அழுக்கையும் ஆசையும் விட்டு விலகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.